வணக்கம் மாணவ மாணவிகளே. இன்றைய வகுப்பில் GCOL அதாவது வரலாறு மாதிரி வினாவிடை, அதாவது பகுதி ஒன்றில் வரக்கூடிய வினாக்களை விடைகளுடன் பார்ப்போம். முதலாவது, பாசிசவாதத்தின் தலைவன் யார்? பொனிடோ முசோலினி. 2, சீன கூட்டரசின் முதலாவது ஜனாதிபதி யார்? யுவாங் கி ஹாய். 3வது, டயட் சபை எந்த நாட்டின் சட்டத்துறை ஆகும்? ஜப்பான். 4, மொண்டெஸ்கியூ, வோல்டயர், ரூசோ ஆகியோரின் கருத்துக்களால் தொடர்புபடும் அரசியல் புரட்சி எது? பிரான்சிய புரட்சி. 5, இலங்கையை ஆட்சி செய்த முதலாவது இளம்பகர்ண அரசன் யார்? வசவன். 6, போர்த்துகேயர் இலங்கைக்கு வந்த காலப்பகுதியில் யாழ்ப்பாணத்தை ஆட்சி செய்தவர் யார்? பரராயசேகரன். 7, இலங்கையில் தோற்றம் பெற்ற பழமையான அரசியல் கட்சி எது? லங்கா சமசமாய கட்சி. 8, பழங்காலத்தில் கவு என்னும் அளவீட்டு முறை பயன்படுத்தப்பட்டது தூரத்தை அளப்பதற்கு. 9, இலங்கையை 3 முறை ஆட்சி செய்ததாக வரலாற்றிலே குறிப்பிடப்பட்டுள்ள அரசி யார்? லீலாவதி. 10, வம்சத்தப்பஹாசினி என்பது எந்த வரலாற்று நூலுக்கு எழுதப்பட்ட உரைநூல் ஆகும்? மகாவம்சத்தின் முதலாம் பாகம். 11, தனது அனுபவத்திலிருந்து கண்டிராச்சியம் தொடர்பான தகவல்களை கொண்ட நூலொன்றை எழுதியவர் யார்? ராபர்ட் நாக்ஸ். 12, இரண்டாம் உலக மகா யுத்தத்தின் போது ஜப்பானிய தாக்குதலுக்கு உட்பட்ட அமெரிக்க துறைமுகம் எது? பேர்ல். 13, அடால்ஃப் ஹிட்லரின் இரகசிய போலீசாரை குறிப்பிட பயன்படுத்தப்பட்ட பெயர் யாது? கெஸ்டபோ. நீங்கள் இந்த சேனலுக்கு புதிதான்னு சொன்னால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ண மறவாதீங்க. நன்றி.